ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிற பொருட்கள் எல்லாம் ஒரு தரம் பார்த்துருவோம். நிறைய பேர் கால் பண்ணி பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் போல் நம்மளோட 100 லைக்குக்கு ஒரு அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுப்போம். அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு உண்டு. நாம் இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம். என்ன இருக்குன்றதை ஒரு தரம் பார்த்துருவோம். பார்த்துட்டு நாம் அதில் இருக்கிறத பற்றி விவரமாக பேசலாம். இது ஒரு அழகான கலைப்பொருள். பக்கத்துலேயே விவேகானந்தர் இருக்கார். பொறுமையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். அவ்வளோ அழகான முகங்க, தெளிவு. இதில் ஒரு வார்ப்பில் இது வந்திருக்கிறது பெரிய விஷயம். நான் காட்டுறேன் உங்களுக்கு இடத்த. ஒரு ரவுண்ட் ஒரு சுற்று பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அமர்ந்த நிலையில் இருக்கார். பாருங்கள், ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. சிரிச்ச மாதிரியே இருக்கார். நாங்கள் ஒரு தடவை ராமேஸ்வரம் போனப்போ அங்கே ஒரு விவேகானந்தனுடைய ஆசிரமம் இருந்தது. அங்கே கூட இது மாதிரி ஒரு சிலை, ஆனால் அது ரொம்ப பெருசு, நின்ன மாதிரி இருந்தது. முகம் இது மாதிரி தான் இருந்தது. அடுத்தது தாயார் விளக்கு, பெருமாள் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று பெருமாள் விளக்கு, ஒன்று தாயார் விளக்கு. தனியாக இருந்தால் ஒன்று பெருமாள் விளக்குன்னு சொல்கிறாங்க, ரெண்டும் சேர்ந்து இருந்தால் ஜோடி விளக்கு அப்படின்றாங்க. ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கல. இப்போ கிடச்சிருக்கு. அடுத்தது பால் தூக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் எண்ணெய் எல்லாம் வைக்கிறாங்க. இதில் பிடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஸ்வுட்டு பிடி. இதில் பேர் கூட எழுதியிருக்குங்க. ஒரு 750 ml பிடிக்கும். நல்லா இருக்குது. மெழுகு கூட போகலை, நல்லா இருக்குது. நான் என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட்டு போடுறது இந்த பொருள். இது வரைக்கும் எனக்கு கிடச்சதில்ல. நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போடுறேன். அது சின்ன சைஸு, ரொம்ப அழகாக குட்டியாக இருக்குது. எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம், பால் காய்ச்சினா ஊற்றி வைக்கலாம். இதுலேயும் பேர் இருக்குங்க. உள்ள டின் கோட்டிங் இருக்குது. இது வந்து டீ குட்டு பிடி. அடுத்தது பார்க்குறது சாஸ்தா விளக்கு. நிறைய இருக்குது. இதில் 5, 7 இருக்கும். இதில் 3 இருக்குது. சாயுது, இருங்க ஒரு நிமிஷம் சரியாக பிடிச்சிட்டு பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணலாம். 3 கழட்டிட்டோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கீழேயும் கழட்டி நம்ம பூஜைக்கு முடிஞ்சதும் எடுத்து இது பேக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. இப்படியே வைக்கணுன்னா இடம் பத்தாதுன்னெலாம் யோசிப்போம். இது அப்படி இல்லை, பிரிக்கலாம். வெண்கலங்க, நல்ல வெண்கலம். இதுக்கு அடுத்து பார்க்குறது டிஃபன் கேரியர், லஞ்ச் கேரியர்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த காலத்துலலாம் சாப்பாடு கட்டுவாங்க. இப்போல்லாம் ஊருக்கெல்லாம் போனால் அழகாக இதில் தான் கட்டின்னு போகிறாங்க. இது பிரித்து வச்சுக்கிட்டே இருந்தால் டைம் ஆகிடுதுன்னு நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன். வேணுன்றவங்க கேளுங்க, பிரித்து ஃபோட்டோ போடுறேன். டம்ளர், இந்த பட்டை டம்ளர் வரும் இல்லையா, அந்த டம்ளர். இது நல்லா ஒரு 350 ml பிடிக்கும். நல்லா வெயிட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு குதிரை வடிவில் உள்ள ஹேங்கருதுங்க. இந்த கோஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இது மரத்தில் இருந்திருக்கும் போல். இது தனியாக கிடச்சிருக்கு. 3 கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். 3 ஒரே மாதிரி கிடச்சிருக்கு. இது வேறு ஏதாவது அலங்கார பொருளாகவும் வைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது மரத்தில் செட் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. இது வெண்கல கிண்ணம், பழசு. சின்னதாக 2 இருக்குது. இன்னொன்று காட்டுறேன் அப்புறம். இதில் ஏதோ பேர் போட்டிருக்கேன். இது மூடி இல்லைங்க, வெறுமனே கிடச்சது. இது மினியேச்சருக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு எடுத்து வச்சேன். இது காது உருளி, அதுவே சின்னது, அதுக்கும் சின்னது. மினியேச்சருக்கு மினியேச்சராக இருக்குது. இது சின்னதுக்கு சின்னது கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதுவும் ஒரு மினியேச்சர் செட்டு தான். நெய் ஊற்றுற கிண்ணம் முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கிண்ணம். இது 2 ஒன்றா இருக்கு. இது ஒன்று, அது ஒன்று.
இது 2 அகல் விளக்கு மாதிரி இருக்குங்க. ரொம்ப பழசு இல்லை, இது மீடியம் டைம் தான் இது. ஒரே மாதிரி இருக்குது, மாட விளக்காகவும் வைக்கலாம். இது எண்ணெய் கலையும். போன தரம் போட்டிருந்தேன், பிளாக்காக இருந்தது. போன தரமாக முந்தது நம்ம ஞாபகம் இல்லை. பாலிஷ் பண்ணியிருக்கோம். பாலிஷ் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பூஜா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்னது தான், ஒரு தட்டு 2 ஒரே மாதிரி இருக்குது. இந்த சந்தனக்கு இன்னும் 4 இருக்குங்க. விபூதி, குங்குமம், சந்தனம், இந்த மாதிரி எடுத்து மஞ்சள், இது 4 வைக்கிற மாதிரி 4 கிண்ணம் இருக்குது. இப்போ பூஜா டைம் வருது இல்லையா, அதனால யாருக்காவது வேணும்னா கேளுங்க. வெண்கலம் இது, பிரான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெண்கலம். 2 தட்டு. இது சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசு கிடையாது. இது பழசான கருப்பாக இருந்தது, வாஷ் பண்ணதில் கலர் நல்லா வந்திருக்கு. பால் சங்கு, பாலாடைன்னு சொல்லுவாங்க இதை. 2 இருக்குது, 2மே பிடி இருக்கிற மாதிரி இருக்குது. சின்னதாக பிடி அழகாக வச்சுருக்காங்க. 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பாக்ஸு கற்பூரம் போட்டு வச்சுக்கலாம், இல்லை மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். 2 பாக்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. சின்னது கிடைக்காதுங்க. இது தேங்காய், இந்த கல்யாணத்துக்கெல்லாம் உருட்டுவாங்க இல்லையா, அது. போன தடவை ஒன்று போட்டேன், அதே மாதிரி கேட்குறதுனால ஒன்று கிடச்சது மறுபடியும் போட்டிருக்கேன். இது காதுருளி, இது ஒரு மினேச்சர் மாதிரி தான் பாருங்கள், சின்னது வரி வரியாக இருக்குது. இது ஒரு மினேச்சர் தான். அடுத்தது ஒரு பாவை விளக்கு, குட்டி பாவை விளக்கு. இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, குட்டியோண்டு. இது ஒரு டெக்கரேட் பீஸ் தாங்க, டெக்கரேஷனுக்காக பயன்படுத்துகிறது தான். ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. இந்த செஸ் போர்டில் வரும்ல ராஜா ராணி, அது மாதிரி இருக்குது. இந்த ஓப்பன் பண்ணுற டைப்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே ஷோ தான். தூபக்கால் நல்ல பெருசுங்க, ரொம்ப பழசு, பெருசும் கூட. நல்ல சாம்பிராணி போடுறதுக்கு வசதியாக உள்ளது. இது தொட்டில் குச்சி, 3 சலங்கை இருக்குது. ஹோல் கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி ஹோலும் இருக்குது. தெரியுதுங்களா, முழு அளவு போட்டிருக்கேன். இது ஒரு பருப்பு உருளைங்க, கொஞ்சம் பெருசு தான், சின்னதும் இல்லை பெருசும் இல்லை, நடுத்தரமாக இருக்குது. ஒரு 4 பேருக்கு சாம்பார் வைக்கலாம், அப்படி இருக்குது. ஒரு 2 லிட்டரு 2.5 லிட்டரு தண்ணி பிடிக்கும். நல்ல பழைய வெண்கலம், பாலிஷ்லாம் பண்ணல. இது உள்ளபடி போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் பாலிஷ் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி பின்னாடி வந்துட்டு வார்ப்பு தட்டி தட்டி எடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது. அடுத்தது ஒரு கும்பா, பூவா கும்பா, சாப்பிட்ற கும்பா. ஒரு வித்தியாசமான டிசைனில் இருக்குங்க கும்பா. நான் இந்த மாடலில் பார்க்கல, இது வந்திருக்கு. தட்டு மாதிரியும் இருக்குது, கும்பா மாதிரியும் இருக்குது. வார்ப்பு தான் இதுவும், முறி வெண்கல கும்பா. இது தொடு கிண்ணமும் இருக்குது, தொடுகறி வைக்கிற மாதிரி ஒரு கிண்ணமும் இருக்குது. வெஞ்சனம்னு சொல்லுவாங்க, பதார்த்தம்னு சொல்லுவாங்க, தொட்டுக்கன்னு சொல்லுவாங்க. அது வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது இது. இது 2ம் சேர்த்தே 3.5-4 கிலோ கிட்ட இருக்குங்க. சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது எப்பவும் போடுற முறி வெண்கல கொம்பா. ரொம்ப வெயிட்டும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. ஒன்று சாப்பிட்றது, ஒன்று பதார்த்த கிண்ணம் மாதிரி இருக்குது. இதுவும் வெண்கல கிண்ணம் தான். இது ஒரு மாடல், முன்னாடி வாய்க்கிட்ட கட்டிங்காக இருக்குது. அதனால தான் அது வித்தியாசமாக இருக்கேன்னு எடுத்தேன். 2ம் ஒரே மாதிரி இருக்குது. ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. அடுத்து ஒரு வெண்கல கொம்பா. இதை பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் விட பெருசு இது. நல்லா ஒரு 7.5 to 8 இன்ச்சு அகலம், 4 இன்ச்சு உயரம். நல்ல ஹைட் இருக்குது. இது 4 இன்ச்சு உயரம் இருக்குது. கஞ்சி வச்சு குடிக்கலாம், கூழ் குடிப்பாங்க அந்த காலத்தில். நல்லா அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அடுத்தது புட்டு குடம், மூடி, அது குழல். அதுக்கப்புறம் புட்டு பானை, நல்லா பெருசாக ஒரு 7 இன்ச்சுக்கு புட்டு வருங்க, 7-8 இன்ச்சுக்கு புட்டு வரும் இந்த புட்டு குடம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்டே இருக்குங்க புட்டு குடம். வேணுன்றவங்க கேளுங்க, அது என்னென்னு விவரம் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஃபி ஃபில்டர். காஃபி ஃபில்டரில் கம்பியோடு வர்றதே இல்லைங்க. இது ஒன்று கிடச்சிது, நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்.
இங்கே பாருங்கள், உள் கம்பி இருக்குது பாருங்கள், நான் போடுறேன். கரெக்டுங்களா? அது மேலே மூடி இருக்கும், அதை வச்சு மூடிக்கலாம் நாம். ஐயோ, இது மூடி இல்லை, இருங்க ஒரு நிமிஷம். இப்போ இதை மேலே மூடி வச்சிட்டோன்னா நல்ல ஒரு 10 பேருக்கு குடிக்க முடியாது, ஒரு 6-7 பேர் காஃபி குடிக்கலாம். அடுத்தது தூக்குவாளி 2 இருக்குது, ஒன்று சின்னது ஒன்று பெருசு. ஒன்று மட்டும் காட்டுறேன், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். டின் கோட்டிங் நல்லா இருக்குங்க. அந்த காலத்துலலாம் வெள்ளியம் போட்டு தான் டின் கோட்டிங், இப்போல்லாம் காரியம் தான் போடுறாங்க. கம்பி நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள், திக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அரச இலை டிசைன் இது, பிடிக்கிட்ட அரச இலை டிசைன் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக்கை கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.